Bonjour! Bonjour mes amis! Comment ça va? என்னுடைய வீடியோஸ்லாம் ரெகுலராக செக் பண்ணிட்டு வரீங்க. நீங்கள் நல்ல வேர்ப்ஸ் எல்லாம் படிச்சுட்டு வரீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் நிறைய பேர் பிளாக்ஸ் செக் பண்ண மாட்டீங்க. பிளாகை போய் பாருங்கள். அங்கேயும் நான் வேர்ப்ஸு சென்டென்சஸ்லாம் போடுறேன். இது உங்களுக்கு நிறைய படிக்கிறதுக்காகவும் ஈஸியாக ஆக்கிறதுக்காகவும் தான் நான் பிளாகை இதோட கோரிலேட் பண்ணுறேன். அதனால் மறக்காமல் பிளாகை போய் பாருங்கள். அங்கே போடுற வேர்ப்ஸையும் நீங்கள் கற்றுக்கங்க. என்னுடைய சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு ஜோஜோ தாஸ். நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களா? ஆனால் நீங்களும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம படிக்க போகிற வேர்பும் ஃபர்ஸ்ட் குரூப் வேர்ப் தான். ப்ரெசன்ட் டென்ஸில் தான் நம்ம படிக்க போகிறோம். இந்த வேர்ப் என்னன்னா ஷாந்தே. ஷாந்தேனா டு சிங், பாடுதல் அப்படின்றத குறிக்கும். என்னது? ஷாந்தே. இந்த வேர்பை பற்றி தான் நம்ம இன்னைக்கு படிக்க போகிறோம். இன்னைக்கு நம்ம படிக்க போகிற வேர்பும் எர்ல முடிகிற வேர்ப் தான் ஷாந்தே. அந்த எப்படி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம்? ஏ அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். இது நம்ம பார்த்த ரெகுலர் வேர்ப் மாதிரி தான். இதை இப்போ நம்ம கான்ஜுகேட் பண்ணலாம். ஷாந்தே அப்படின்றதுல எர் இதை ரிமூவ் பண்ணிட்டு டெர்மினேஷன் போட்டு நம்ம இப்போ கான்ஜுகேட் பண்ணலாம். Je chante, tu chantes, il chante, elle chante, on chante, nous chantons, vous chantez, il chante, elle chante. இப்போ நீங்க புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு தடவை திருப்பி சொல்லலாம். நான் சொல்ல சொல்ல நீங்களும் ரிப்பீட் பண்ணுங்க. Je chante, tu chantes, il chante, elle chante, on chante, nous chantons, vous chantez, il chante, elle chante. இந்த ஷாந்தே வேர்பை நம்ம இப்போ கான்ஜுகேட் பண்ணோம். இப்போ டெர்மினேஷன் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் டெர்மினேஷன் தான். அதை ஒரு தடவை நம்ம ரீகேப் பண்ணலாம். எஸ் ONS இசட் NT. இதே டெர்மினேஷன் தான். இப்போ உங்களுக்கு டெர்மினேஷன் திருப்பி சொல்ல சொல்ல உங்களுக்கு நல்ல பைஹார்ட் ஆகும். அதனால தான் நீங்கள் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் இந்த வேர்பை படிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் டெர்மினேஷன் எழுதிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த ராதிகால் வச்சு நீங்கள் அப்படியே ரெண்டையும் ஒன்றா சேர்ந்தா இந்த வேர்பை நம்ம கான்ஜுகேட் பண்ணிடலாம். இப்போ இந்த ஷாந்தே வேர்பை வச்சு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். Je chante une chanson. சான்சோன்றது சாங்ன்றத குறிக்கும். Je chante une chanson. I sing a song. நான் ஒரு பாட்டு பாடுகிறேன். Vous chantez bien. நீங்கள் நன்றாக பாடுகிறீர்கள். Vous chantez bien. Tu chantes très bien. Vous chantez quoi? அப்படியே நம்ம கேட்கலாம். நீங்க என்ன பாடுறீங்க? Tu chantes quoi? அப்படி நம்ம क्वेश्चनाவும் கேட்கலாம். Elle chante dans une chorale. choraleன்றது கொயர் அப்படின்றத குறிக்கும். Elle chante dans une chorale. அவள் கொயரில் பாடுகிறாள். Paul chante dans une chorale. இங்க போல்ன்றது ஒரு பர்சனை குறிக்குது. அப்படியே நம்ம சொல்லலாம். எல்க்கு பதிலா ஒரு பர்சன் வச்சும் சொல்லலாம். அப்ப அந்த இடத்துலயும் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா தான் யூஸ் பண்ணுவோம். Paul chante dans une chorale. Marie chante dans une chorale. இப்போ உங்களுக்கு இந்த டிஃபரன்ஸ் புரிஞ்சிருக்கும். இல் எல் யூஸ் பண்ற மாதிரி ஓ யூஸ் பண்ற மாதிரி தான் ஏதாவது ஒரு பர்சனுடைய நேமை நம்ம குறிக்கும் போது அதே ஷாந்த் டெர்மினேஷன் வரா மாதிரி தான் நம்ம எழுதுவோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம்.
Les enfants chantent dans une chorale. The children singing in the choir. Les enfants chantent dans une chorale. குழந்தைகள் கொயர்ல பாடுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். தென் tu chantes mal. மால்ன்றது இந்த இடத்துல பேட்ன்றதை குறிக்கும். நீ நல்லா பாடல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் tu chantes mal அப்படின்னு சொல்லிட்டு யூ ஆர் சிங்கிங் பேட் அப்படின்றத குறிக்கும் மால்ன்றது. அப்போ இப்போ ஷாந்த்ன்றத வச்சு நம்ம எப்படிலாம் வந்து கான்ஜுகேட் பண்ணி சென்டென்சஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம். நீங்களும் இந்த மாதிரி சின்ன சின்ன சென்டென்சஸ் வந்து யூஸ் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு இந்த வேர்ப் வந்து ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம பார்த்த எக்ஸாம்பிள்ஸே திருப்பி வந்து ரீகேப் பண்ணலாம். Vous chantez aujourd'hui? Tu chantes aujourd'hui? அந்த டோன் வந்து மாற்றி கேட்கணும். ஏன்னா இது கொஸ்டினாக நம்ம கேட்குறோம். Vous chantez aujourd'hui? Tu chantes aujourd'hui? Tu chantes bien. Tu chantes très bien. Vous chantez très bien. Tu chantes mal. Vous chantez mal. Les enfants chantent dans une chorale. குழந்தைங்க கேட்கறதுக்கு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இல்லையா? அப்போ les enfants chantent dans une chorale. Marie chante dans une chorale. நெக்ஸ்ட் நம்ம எக்ஸசைஸ் பார்க்கலாம். இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து சுஜே ப்ரோனோ சொல்வேன். நீங்கள் வந்து அதை கான்ஜுகேட் பண்ணி சொல்லணும். nous, il plural, elle singular, tu, j'ai, on. இப்போ ஷாந்தேன்ற வேர்பை நீங்கள் கான்ஜுகேட் பண்ணி நான் சொன்ன இந்த சுஜே ப்ரொனோனோட சேர்த்து எழுதியிருப்பீங்க. இப்போ நான் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கேன், அதோட செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ், நான் வந்து ஷாந்தேன்ற வேர்பை வந்து கான்ஜுகேட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் வந்து அதுக்கு கரஸ்பாண்டிங் சுஜே ப்ரோனோ ஏதோ அதை லிங்க் பண்ணி எழுதுங்க. ஷாந்த் ப்ளூரல் இது, ஷாந்த் இது சிங்குலர், இங்கே வந்து எஸ் வரும். நெக்ஸ்ட் ஷாந்தே, நெக்ஸ்ட் ஒன் ஷாந்த், ஏல முடியும். இதுக்கு எதெல்லாம் வருமோ அதை எழுதுங்க. சூப்பர். ஆஸ் யூஷுவல் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்குற ஸ்க்ரீனில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் ஃபர்ஸ்ட் குரூப் வேர்ப்ஸ் வந்து அரில் முடிகிற வேர்பை வந்து மோர் தென் 5 வேர்ப்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டோம். நீங்கள் வந்து பிளாக்லேயும் வந்து செக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த கான்ஜுகேட் பண்ணி கொடுத்தது வந்து நல்லா தெரியும். உங்களுக்கு மேற்கொண்டு ஏதாச்சும் வேர்ப்ஸ் வந்து தெரியணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. நான் வந்து அதை கான்ஜுகேட் பண்ணி பிளாகில் வந்து கொடுக்குறேன். அப்போ நீங்கள் அதை யூஸ் பண்ணி ஸ்மால் சென்டென்சஸ் வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். Thanks for watching this video. Please subscribe to Jojoe Dasse. Dream it, wish it, and do it.